இந்த கொழுப்புனால தான் அடி வாங்குறேன். Hi guys, did you miss me? Okay, I don't care. ரொம்ப நாளைக்கு கழிச்சு குக்கீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி குக்கீலில் வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் டிஷ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷை வந்து நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நானே யோசித்தேன். இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ் அண்ட் ஒரு இந்தியன் டிஷ் ஒரு பிளெண்ட் மாதிரி எந்த அளவுக்கு ஒழுங்காக வரும்னு தெரில. நானே ஃபஸ்ட் டைம் தான் வரது. நிறைய வேலைகள் இருக்குது, நிறையா புது விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நான் பண்ணாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ லெட் சி இஃப் வி கேன் அச்சீவ் தட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பட்டர் சிக்கன் ravioli. Ravioli அப்படின்னா இட்ஸ் அ பாஸ்தா வேர் தே ஸ்டஃபிங் ஆன் த இன்சைட். புரியுதா? யூஸ்வலாக ஆத்தென்டிக்காக சீஸ் வித் மீட் ஆர் லைக் சீஸ் வித் ஸ்பினச் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்சம் இண்டியனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ தாட் ஆஃப் பிரிங்கிங் பட்டர் சிக்கன் இன் டு த சீன். நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா பண்ணுவோம், வீட்டிலையே பாஸ்தா பண்ண போகிறோம், லைக் ஹோம் மேட். அதுக்கப்புறமா நம்ம பட்டர் சிக்கன் ஃபில்லிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாஸ் பண்ணுவோம், தென் மிக்சிங் வேலைகள் பார்ப்போம். ஸோ யா, லெட்ஸ் கோ டு தட். இங்கே தான் நம்ம வந்து வேலையை காட்ட போகிறோம். இங்கேருந்து பாரு, உனக்கு இவ்வளோ போதும், நான் இங்கே வச்சு பண்ணுறேன் உன் சந்தோஷத்துக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உன்னோட கிச்சனோட இந்த கிச்சன் தரை. ஓகே, எல்லாரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிச்சன் தரை இருந்ததுன்னா மாற்றிக்கி தரையில் போட்டுருங்க. இப்போது என்னென்னா நபீல் அட்டென்ஷன், இந்த மாதிரி அட்டென்ஷனுக்கு அலையிறியே வெக்கமே இல்லையா உனக்கு? இப்படி எனக்கு ஊட்ட தான் வந்தியா? நான் ஆல்ரெடி இதை தொடச்சி தான் வச்சிருக்கேன். பட் நீ வந்து கமெண்ட்ஸ்ல கேட்பல அழுக்கு தரையில போடுற அப்படின்னு. உனக்காக நான் இப்படி தொடச்சு காட்டணும், அப்பதான் நீ வந்து சும்மா இருப்பல. சந்தோஷமா? இப்ப வந்து என்ன பண்ணணும்னா 1 and 1/4 கப், அது எவ்வளவோ அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி தரையில கொட்டிடணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் உனக்கு வீடியோ எடுத்துலாம் நான் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிருக்கலாம் அதை. பட் உனக்காக நான் வீடியோ எடுக்கிறேன்ல, மரியாதையா சப்ஸ்கிரைப் பண்ணு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு. இந்த மாதிரி யாராச்சும் உனக்கு எஃபர்ட்ஸ் போடுவாங்க. நபீல் இங்க வாயேன், எனக்காக அந்த வீடியோ எட. இந்த குழி காட்டு உங்களுக்கு. குழி தெரியுதா? வீடியோ ஒழுங்கா வரணும், எல்லாம் உட வாங்குவேன்ட்டு. இந்த குழிக்குள்ள என்ன பண்ணுங்க, முட்டையை இப்படி உடைங்க. புரியுதா? இன்னொரு முட்டையை எடுத்து இதில் உடைக்கணும். இந்த மாதிரி இதை வந்து நல்லா குழி போடுங்க, இல்லைனா உங்கள் அம்மா கிட்ட அடி வாங்குவீங்க. இந்த மாவை வந்து இப்படி ஜென்டிலாக அல்லல்லா யாரமான் யாரஹீம் யா மாலிக் யா சமசரலா வல மோசல்ல யாரமான் காப்பாற்றலாம் சூப்பரான ஒரு மேட்டரை மறந்துட்டேன். இரு, துளியூண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆர் எனி ஆயில் யூ ஹேவ் அட் ஹோம். அஃப்னானுக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பு இப்படி ஃபர்ஸ்ட் கிளம்ப் அப் பண்ணிருங்க மாவோட இந்த முட்டை மிக்சரை. நான் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணிட்டேன். ரெடி பண்ணிருங்க. புரியுதா? இதை காட்டுன்னு சொல்கிறேன். குட் ஜாப். எவ்வளோ காசு வேணும் உனக்கு? 40,000 நக்கு. ஓகே கைஸ், எல்லாரும் தேங்க்யூ நபீல் சொல்லுங்க. நபீல் இங்கே எல்லாரும் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ எடா வாங்க. இது பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆயில் எடுத்து ட்ரை ஆகாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மேலே மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டை எடுத்து மூடி ஒரு 1/2 an hour இதை நம்ம விட்டுருவோம். நான் நினச்சா இதை வந்து நத்திங் மச். நான் நினச்சா இதை வந்து நான் பிளாஸ்டிக் பவுலில் ஒன்றும் ஆழமா, நான் நினச்சா இதை வந்து நான் பிளாஸ்டிக் பவுலில் போட்டு வைக்கலாம். ஆனால் நான் இதை கிளாஸ் பவுலில் போட்டு வைக்கிறேன். ஏன்னா யாருக்காக? உனக்கு காட்டணுன்றதுக்காக. புரியுதா? சப்ஸ்கிரைப் பண்ணு. இப்போ இதில் போட்டு நம்ம இதை வச்சுருவோம். ஃபஸ்ட்டு சிக்கன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு 200 grams கிட்ட சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மின்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, ஒரு லைக் ஃபுட் ப்ராசஸர் வாட் எவர் யூ ஹேவ். அண்ட் தென் நம்ம இந்த சிக்கனை வந்து ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருவோம். ஓரளவுக்கு சிக்கனை வந்து நான் மின்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த சிக்கனில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்க போகிறோம். கிளாஸ் பவுல் யாருக்கு? ஓகே, எனிவேஸ் ஒரு பவுலில் இந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர். ஓகேவா? ஒரு 2 to 3 drops of lemon juice, not much. 1 teaspoon chili powder, single தூள், அதாவது தனியா தூள். மதுரை வீரன் தானே. 1 teaspoon கிட்ட மல்லித்தூள் ஆட் செய்ய போகிறோம். இங்க வா கைஸ், எங்க வீட்டில் ஒரு பீஸ் சுத்துது. வணக்கம் சொல்லு. போ, அவ்வளோதான். உனக்கு 1 second தான் ஸ்க்ரீன் டைம் உனக்குலாம். ஓகே, இப்போ வந்து 1/4 teaspoon உப்பு, 1/2 teaspoon கிட்ட இஞ்சி பூண்டு விழுந்து, 1/2 teaspoon கிட்ட கரம் மசாலா. உங்களோட க்ளீன் ஹேண்ட்ஸ் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் எடுத்து வச்சுருங்க, புரியுதா? ஓரளவுக்கு எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்மளோட சிக்கனை வந்து இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமாக கிளம்ப் அப் ஆகி குட்டி 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 பால்ஸ் மாதிரி ஆகும். சரிங்க, நான் காட்டுறேன். ஃபோக்கஸ் ஆகு. ஏய், ஓகே, பியூட்டி விலாகர் போல் உணர்கு. ஓகே, இப்போ எப்படி குட்டி குட்டி பீஸாக தெரியுதா? அப்படி தான் ஆகும் கிளம்ப் அப் பண்ண, ஏன்னா இது கிரவுண்ட் மீட்டில். ஸோ கைஸ், இது குக் ஆயிருச்சு, இப்படி இருக்குது பார்க்கல. அந்த ஸ்டேட் வந்ததுக்கப்புறமா அதை விட்டுருங்க. கைஸ், சாஸ்க்காக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சாப் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒருத்தர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அமுக்கர் இஸ் பேக் கைஸ். ஆனியன் அண்ட் தக்காளி சாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. 2 வெங்காயம் கைஸ். அண்ட் மீன்வைல் ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, நல்லா பெருசாக. இட் ஷுட் ரிமைண்ட் யூ ஆஃப் ஹிம், ஓகேவா? இந்த மாதிரி ஸ்லிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆனியன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லிஸையும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட், நாட் தட் மச். அண்ட் மீன் வைல் நம்மளோட டொமேட்டோ பியூரி மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆர் உங்கள் வீட்டில் சாப்பர் இருக்குது, இந்த மாதிரினா சாப்பரில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்மளுக்கு வந்து டைஸ்டாக வேணாம், ஓரளவுக்கு பியூரி மாதிரி வேணும். இந்த ஆனியன் இதில் நம்மளோட டொமேட்டோஸை ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா முஷி ஆகணும், அது வரைக்கும் யூ ஹாவ் டு கீப் வதக்கிங். இந்த ஓகே கைஸ், நான் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு. ஒரு மிக்சியில் வெங்காயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகாய் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து எண்ணெய் பட்டர் மசாலா ஃபஸ்ட்டு இல்லை, இது வந்து டேஷ் சிக்கன், பட்டர் சிக்கன். அதனால் நம்ம வந்து பட்டர் போட்டு ஒரு வேலை பார்க்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர். அண்ட் ஒன்ஸ் வந்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். சால்ட் செக் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் இல்லை. பிளெண்ட் பண்ணி வச்சோம்ல இந்த டொமேட்டோ பேஸ்ட், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது திக்கனாக விடுங்க. இன்னும் 1 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் குட், இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் குட். எஸ், நம்மளோட சாஸ் வந்து ரெடி கைஸ். நவ் லெட் அஸ் ஒர்க். எவ்வளோ வேர்க்குது பார்த்தீங்களா? எவ்வளோ வேர்க்குது. சப்ஸ்கிரைப் பண்ணு, உனக்கு தானே உழைக்கிறேன் நான், வேர்வை சிந்தி உழைக்கிறேன். லைட்டாக இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பபிள்ஸ் வரும், ஓகேவா? கொஞ்சம் கொந்தளிப்பாய்வேன். அப்போ வந்து டர்ன் இட் ஆஃப். இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணதில்லை, ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்க. அதோட மாவு அமுக்கி வச்ச பிசைஞ்சு வச்ச மாவு. ஸோ ஸ்டெப் 1, கொஞ்சோண்டு மாவு எடுத்து கிச்சன் தரையில் போட்டுக்கோங்க. நல்லா வந்து லாங் அண்ட் தின் டோடு வேணும். ஓரளவுக்கு இது வந்து வந்த உடனே அதை வந்து மடிங்க, புரியுதா? இப்படி இப்படி, ஓகேவா? அண்ட் தென் மாவு வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் பிணைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி டாப் அண்ட் பாட்டம். ஸோ அந்த மடித்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு இப்படி வரும். ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க, இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாதியாக ஈக்குவல் பார்ட்ஸில் பாதி செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி, புரியுதா? கொஞ்சம் கோளாறாக வரும், பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நல்லா ஃபுல் தின், புரியுதா? இதை வந்து இப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு இதையும் தின்னாக. அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கன்சிடரபிளி தின்னாக வந்ததுக்கப்புறமா ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவில் இதில் வைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சிக்கன் எவ்வளோ பண்ணேன்னு தெரியல, நான் அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த ரெசிபியை. ஸோ நான் கரெக்டான அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா தெரியல, பட் யா, இந்த ஷீட் இருக்குல்ல, இதை வந்து இது மேலே போட்டு இப்படி எண்ட் பண்ணிடலாம். இப்போது அதில் நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணல கைஸ், எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது எவ்வளோ ஒழுங்காக அட்லீஸ்ட் வருதுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது கலினரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா திட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து பெட்டர் டோஸ் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட நல்லா மாவு பண்ணல. அண்ட் அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஆக்சுவலி நான் நிறையா ஃபில்லிங் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் நிறையா ஃபில்லிங் இந்த ரெசிபி பார்த்து பண்ணிட்டீங்கன்னா half the ஃபில்லிங் ரெசிபி ஆர் எல்ஸ்
தோசையில் போட்டு சாப்பிட்ருங்க, கார்லிக் எதாச்சும் பண்ணி சாப்பிட்ருங்க, சிக்கன் பொடி மசாலா. பார்த்தோன்னா நம்மளோட பீஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்லாம் இருக்குது, புரியுதா? அந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு ஃபோக் வச்சு நான் அழுத்தி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 4 பீஸ் வந்து சம்வாட் ஃபர்கிவிங்காக பண்ணியிருக்கேன். தேர் அவங்க வந்து உயிரோடு இருக்குங்க இதுங்க. அட்டெம்ப்ட் 2 கைஸ். தண்ணி எடுத்து இப்படி ஓரங்களில் இப்படி போட்டுக்கிறேன், புரியுதா? ஃபோர்க்கில் குத்தி எடுத்துக்கோங்க. இட்ஸ் டைம் தட் வி குக் இட். கடைசியாக ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், தெரியுதா? அழகாக இருக்கா? இதை வந்து ஒன்றா ஆட் பண்ணுங்கள், புரியுதா? 5 to 4-5 நிமிஷம் மட்டும்தான் வேக விடணும், புரியுதா? என்ன பண்ணோன்னா நம்ம ராவியோலியை எடுத்து நம்மளோட சாஸில் அப்படியே எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சோண்டு பால் ஊற்றிட்டு, இஃப் யூ கைஸ் ஹாவ் க்ரீம் அட் ஹோம், கோ ஃபார் க்ரீம். கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஜென்டிலாக. இந்த ராவியோலி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 100% சக்ஸஸ் டிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் எனக்கு மாவு வந்து ஒழுங்காக ராப்பாகலை. ஸோ பண்ணுறீங்கன்னா ஒழுங்காக பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு மாவு ஸ்கில்ஸ் இருந்தால் இந்த மாவு சமாச்சாரத்தை நீங்களே பண்ணுங்கள். இல்லைனா ப்ளீஸ் சீக் ஹெல்ப். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன் பிகாஸ் கேமரா சார்ஜ் போயிடுச்சு. இப்போது வில் ட்ரை திஸ். ஓகே, இது ஆக்சுவலி வெரி குட். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, டோ வந்து ரொம்ப தின்னாக, எவ்வளோ தின்னாக உங்களால் ரோல் அவுட் பண்ண முடியும் அவ்வளோ தின்னாக பண்ணுங்கள்.